இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நம்ம குழந்தை பிறந்த விடனே நம்ம குழந்தைங்களுக்கு பெயர்களை வைப்போம். வைக்கும் பொழுது ஒரு சில தாய் தகப்பன்மாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தன் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பெயர்களை வைக்குவாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்க்கும்பொழுது அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு பெயர்களை வச்சுருக்கிற பெயர் இவங்களுக்கு அந்த பெயர் விருப்பமாக இருந்தாக்கா அந்த பெயருங்களை எடுத்து அவங்க உடனே வச்சுடுவாங்க. இல்லைனாக்கா அவங்க மனசுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அந்த பெயருங்களை வைப்பாங்க. அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் நம்ம பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் யூதருங்க பெயர் வைக்கும் பொழுது அப்படி ஒரு காலம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி தான் பண்ணுவாங்கனாக்கா, அந்த சூழ்நிலைமைக்கு ஆண்டவர்கிட்ட பாதத்தில் ஜெபம் பண்ணி யூதருங்க அந்த சூழ்நிலைமைக்கு எப்படி கத்த தருகிறாருன்னு பார்த்து தான் பெயர்களை வைக்குவாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் பெயர்களை வச்சுக்கும் பொழுது காரணத்தோடு தான் அவங்க பெயர்களை வச்சுப்பாங்க. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெயர் வைக்கும் பொழுது அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்தாருன்னு சொல்லிட்டு புன்னகைன்ட்டு சந்தோஷத்தோட கர்த்தர் எனக்கு தந்தாரு இந்த குழந்தைய இந்த வயதான காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறாங்க. அதே சமயத்துல நீங்க யாபேச குறிச்சு பாருங்க, தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு யாபேஸ்ன்னு பெயர் வச்சாங்க. அது போல ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்கிறாங்க, இவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாகன்னுட்டு. அதே போல் யோவானுக்கு பாருங்க, யோவானுக்கும் தகப்பனரோட கர்த்தர் பேசி தேவதூதர் மூலியமாக அந்த பெயரை வைக்கிறாங்க. அதே போல தான் யூதருங்க ஒரு பெயரை தன் குழந்தைங்களுக்கு வைக்கும் பொழுது யோசிச்சு வைப்பாங்க. நீங்கள் பாருங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மோசே எகிப்தை விட்டு கடந்து மீதியான் தேசத்துக்கு அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி மனைவியை என் பிள்ளைகளை கர்த்தர் தந்தாருன்ட்டு தன் மூத்த மகனுக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறாருன்னா கெர்சோம் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. ஏன் அந்த பெயரை அவர் வைக்கிறாருன்னா, நான் அந்நிய தேசத்துல நான் பரதேசியாய் கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கெர்சோம் என்று பெயர் வைக்கிறாரு. அப்போ பாருங்க, அவங்க பெயர்களை வைக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு அர்த்தத்தோடு தான் பூமியில் வைப்பாங்க பெயர்களை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெயர்களை வைக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு பெயர்களை வைக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பெயர்களை வைக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிச்சு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பெயர்களை வச்சோம். அதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெயர்களை வைக்கும் பொழுது ஏதோ வாய்க்கு வந்த பெயர்களை வைக்காதீங்க. தேவனுடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே இந்த குழந்தைக்கு என்னப்பா நீங்கள் பெயர்களை தரப்போறீங்கன்ட்டு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அந்த பெயர்களை வைக்கும் பொழுது அந்த பெயர்கள் நிமித்தம் அந்த குழந்தைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போது இந்த பூமியில் வாழ்கிற நம்ம, கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளை தான் இருக்கிறோம். நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழும்பொழுது நம்ம இதே பூமியில் சந்தோஷமாக நிரந்தரமாக நம்ம வாழ்வோமான்னு பார்த்தா நம்ம நிரந்தரமாக வாழவே மாட்டோம். அப்போ நம்ம இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கிற நம்மெல்லாம் எப்படி தான் இருக்கிறோன்னா அந்நியருங்க, நம்ம பரதேசிங்க. இப்போ பாருங்களேன், வெளிநாட்டில் இருக்கிறது தானே சொன்னாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னாக்கா அவங்க நம்ம நாட்டுக்கு அவங்க அந்நியருங்க. அவங்களால ஒரு சர்டன் வருஷம் வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நாட்டுக்கு கடந்து போயிடுவாங்க. அதே போல தான் இந்த பூமியில் நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து நம்ம ஆள் ஆனா கூட நம்ம இந்த பூமியில் நம்ம தற்காலிகமாக தான் இருக்கிறோம். இது நம்மளுக்கு நிரந்தரமான பூமி கிடையாது. ஆனால் இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு நிரந்தரமான பூமி. அப்போ இந்த பூமி நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா அந்நியரம் பரதேசிகளாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்து அவர்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து மரிச்சாங்களாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருமே மறிக்க தான் போகிறோம். அப்போ இந்த பூமியில் நம்ம எல்லாம் எப்படி தான் இருக்கிறோம், அந்நியர்களும் பரதேசிகளுமா காணப்படுகிறோம். புரிஞ்சிச்சிங்களா? அப்போது நம்ம பூமியில் பிறக்கும் பொழுது நம்ம குழந்தைக்கு ஆண்டோடைய சித்தத்தின்படி நீங்கள் குழந்தைக்கு பெயருங்களை வைங்க. அதுக்கு பிறகு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கோங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7 நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி என் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுவேன், நான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்கணும். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி வளர்க்குறது மட்டும் இல்லை, அவங்க உட்கார்ந்தாலும் சரி, அவங்க எழுந்துக்குனாலும் சரி, அவங்க நடந்தாலும் சரி, அவங்க படுத்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தேவ பயத்தில் நீங்கள் வளர்க்கணும். அப்போ நம்ம அநேக முறையில் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, என்னென்னத்தையோ சொல்கிறோம். நம்ம
ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோமா, தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறோமா, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கருத்தாக போதிக்கணுங்களாம். தேவனுடைய வார்த்தை எப்படி போதிக்கணுங்களாம்? கருத்தாக அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், அவர்கள் எழுந்திருக்கும் பொழுதும், அவங்க நடக்கும் பொழுதும், அவங்க படுக்கும் பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணுங்களா? தேவனுடைய வார்த்தையை கருத்தாக எடுத்து நீங்கள் போதிச்சுட்டே இருக்கணுமா. அப்போ அந்த வார்த்தையை கேட்க 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 அந்த பிள்ளைங்க எப்படி நம்ம வளருவாங்க? தேவ பயத்திலையும் தேவனுடைய பக்தியிலையும் அவங்க வளர்க்கப்படுவாங்க. அப்போ இந்த பூமியில் நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் நமக்கு ஏன் தந்துக்கிறார்? பெற்றோருக்கு ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைங்களை தர்றாரு. அப்போ கர்த்தர் கொடுத்த பூமியில் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளுமா நம்மளை வச்சுக்கிறாரு. அப்போ நம்ம குழந்தைங்களை நம்ம யாருடைய பயத்தில் வளர்க்க வேண்டும்? கர்த்தருடைய பயத்திலேயே நம்மளை அவங்கள வளர்க்கும் பொழுது அவர்கள் சமுதாயத்துக்கும் சரி, விசேஷமாக நம்ம சபைக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த வேளையில் உங்களுக்காக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உங்கள் பிள்ளைங்களை எப்படி தான் வளர்க்கணும்னாக்கா ஒரு ஒழுக்கமாக வளர்க்கணுமா. நம்ம எப்படி வளர்க்குறோம்? நிறைய முறையில் கண்டந்து போனதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். வேண்டாம் சொல்லி கொடுக்க வேண்டியதை நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். சொல்லி கொடுக்க வேண்டியாதது காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்ப்போம். அப்படியே நம்ம பண்ணக்கூடாதுங்களாம். நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்கணும்னா டிசிப்ளினாக வளர்க்கணுங்களாம். அப்போ டிசிப்ளினாக ஒழுக்கமாக வளர்க்கணுன்னா அப்போ அவங்க சின்ன வயசில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? முதிர் வயதில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லுது? பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் பெரியவனாகியும் அதை விடாதிருப்பான்ட்டு. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிள்ளை ஆனவனை. அப்போ பிள்ளை ஆண்டான்னாக்கா சிறு வயதுல இருந்து தான் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? தேவ வழியிலையும் தேவ பயத்திலையும் தேவ பக்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும். நான் என் பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? என் பிள்ளைக்கு நாங்கள் லாக்டோஜின் டப்பா வாங்குவோம். அந்த லாக்டோஜின் டப்பாவில் அந்த அட்டைங்க வந்துப்பாங்க. அந்த அட்டைங்களெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு தேவ வார்த்தைங்களை வச்சு அநேக புக்குங்களெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணி தருவோம்? பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி கொடுத்து தேவ வார்த்தைங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்குவோம். இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்குள்ளாக அவ்வளோ தேவ வார்த்தைங்க, அவ்வளோ கதைங்க, அது போலெல்லாம் தெரியுது. தேவனுடைய வார்த்தைனா சிறு வயதில் இருக்கும் பொழுது தாய் தகப்பனாக இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கருத்தாக போதிக்கிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம வளர்க்கணாங்களாம். அப்போது நம்ம பிள்ளை ஆண்டவனா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வயசில் நம்ம பிள்ளைங்களை சரியான விதத்தில் வளர்க்கணும். அந்த வயசில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தாய் தகப்பனுங்க செல்லம் கொடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம், ஐயோ அது அறியாத வயசு, அது புரியாத வயசு, அந்த குழந்தைக்கு போய் என்ன தெரியும், வீடு இருக்கட்டும் பரவாயில்ல வீடு இருக்கட்டும்னுட்டு தாய் தகப்பனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப செல்லத்தை கொடுத்து வளர்த்துறோம். அந்த பிள்ளைங்க என்ன ஆகிடுறாங்க தெரியுங்களா? நம்ம தான் ஒரே குழந்தை, நம்மளை விட்டால் நம்ம அப்பா அம்மாவுக்கு வேறு குழந்தையே இல்லைன்னுட்டு அந்த குழந்தைங்க செல்லமாக வளர்ந்துடுறதுனால அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வளர வளர அந்த பிள்ளைங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? பெரியவங்களா ஆன பிறகு, ஐயோ என் பிள்ளை இன்னும் பெருசாகிட்டான்னா எப்படி இவன் நிற்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த வயசில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாலிபத்தில் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ வாலிபத்தில் கரெக்ட் பண்ணும்பொழுது அந்த பிள்ளைங்க திறந்துடுறாங்களா? திறந்ததுக்கு வேண்டிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லுகிறது? பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் பெரியவன் ஆகிலும் அதை விடாது இருப்பான்னுட்டு. அப்போ அவன் பெருசாகிட்டா கூட அவன் என்ன பண்ண மாட்டான்? அதை விட மாட்டான். ஒரு சில நான் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ என் சின்ன வயசில் தேவனுடைய வார்த்தையை தெரியாமல் நான் விட்டுட்டேன், இப்போ தானே நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன்ட்டு. இந்த வயசில் நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் வாலிப வயசில் இருக்கிறாங்களே, இப்போ போய் நான் சொல்ல முடியுமான்னு. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். தாய் தகப்பனுங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வயசில் கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறது, ஒரு சில பிள்ளைங்க தாய் தகப்பனுங்க சிறு வயதுலேருந்து அந்த குழந்தைங்களை தேவ வழியில் நடத்த வேண்டிய வயசில் அந்த வயசில் அவங்க விட்டுட்டு பெரியவங்கள ஆன பிறகு அவங்க தலையில் அடிச்சுக்குவாங்க, அழுவாங்க, துக்கப்படுவாங்க. அப்போது நாட்கள் கடத்திட்டாங்க.
அந்த பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த வயசில் தான் இயேசுவை அறிஞ்சிக்கினீங்கன்னா கண்டிப்பாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உதவி செய்வார். கவலைப்படாதீங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லூயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த காரியத்தை யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? உங்க பாட்டியாகிய லூயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்கும் இருந்த அந்த விசுவாசம் யாருக்கு வந்துச்சு தெரியுங்களா? தீமோத்தேயுக்கு அந்த விசுவாசம் வந்துச்சுங்களா? தாய் தகப்பனுங்களே, நீங்கள் வந்துட்டு விசுவாசமாக இருக்கிறீங்களா? தேவனுடைய பக்தியில் நடக்கிறீங்களா? தேவ பயத்தில் நடக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டுக்கு உண்மையாக உன் குடும்பம் பயப்படுற குடும்பமா? நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த விசுவாசத்தோடு அதே பக்தியில், அதே பயத்தில், அதே வழியில் அவங்க நடப்பாங்க. நீங்கள் அந்த போல் இல்லாமல் உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வாழ்ந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு அந்த வயசில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க அவங்க சரியாக வளரணுன்னாக்கா அவங்களுக்கு திருத்த முடியாது. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க பெற்றோங்களை. எப்படி இருக்காங்க, நம்ம தாய் எப்படி இருக்காங்க, நம்ம தகப்பன் எப்படி இருக்காங்க, அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்களா, தேவனை தேடுறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் அவங்க பிள்ளைங்க கருத்தாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நீங்கள் சரியில்லாமல் பிள்ளைங்களை சரியாக வழங்கோ, சரியாக வாங்கோ, சரியாக வாங்கன்னா அவங்க வருவாங்களா? அவங்க சொல்லுவாங்கம்மா நீ ஃபஸ்ட்டு பண்ணு, டேடி நீ ஃபஸ்ட்டு பண்ணு, அப்புறமா எங்களை கரெக்ட் பண்ணுன்னு வாங்கோ. அதனால தாய் தகப்பனாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கருத்தாக போதிச்சு நீங்கள் தேவ பயத்திலையும் தேவனுடைய பக்திலையும் அவர்களை வளர்க்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கவனிச்சு பாருங்க. ஒரு தாய் தகப்பன் வெளியே போயிருந்தாங்களாம். ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல வந்துட்டு தன் பிள்ளைய கரத்தில் பிடிச்சிட்டு போயிருந்துக்கிறாங்க. சடனாக அந்த குழந்தை என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த நெருக்கடியில் மிஸ் ஆகிட்டு இருக்கு குழந்தை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தாய்கிட்ட இருக்கோன்ட்டு தகப்பன் நினச்சிட்டு இருக்கிறாரு. தகப்பன்கிட்ட இருக்கோன்னு சொல்லிட்டு தாய் நினச்சிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு. அந்த குழந்தை காணாமல் போயிட்டு இருந்தால் இவங்களும் பல இடத்துல தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அப்போ இந்த குழந்தை ஒரு இடத்துல நின்றுட்டு அழுந்து நிற்கிறப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? வேற ஒரு குடும்பம் கொண்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, அம்மா உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன்னுடைய அட்ரஸ் என்ன, அப்படி கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து அவங்க தாய் தகப்பன்கிட்ட விட்டுடலான்ட்டு இவங்க கேட்குறாங்க. ஆனால் குழந்தைக்கு வந்து சொல்கிறதுக்கே தெரியல. அவங்களுடைய அட்ரஸ் சொல்லவும் தெரியல, ஃபோன் நம்பர் சொல்லவும் தெரியல, எதுவுமே தெரியல அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து அமைதியாக அழுந்துகிட்டே இருக்குது. அப்போ பாவம் இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், சாப்பாடுனா கொடுக்கலாம் இந்த குழந்தைக்குன்ட்டு சாப்பாடு போட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த குழந்தை என்ன பண்ணிச்சிங்களாம் தெரியுங்களா? அந்த சாப்பாடை வாங்கினதுமே அந்த குழந்தை கண்ணை மூடி பயபக்தியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சுங்களாம். அதை பார்த்து இந்த குடும்பம், ஓ இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதான பிள்ளைங்க, அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை மிஸ் ஆகிட்டுக்குதுன்ட்டு உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்து இந்த கிறிஸ்டியன் குழந்தைங்க யாரோ மிஸ் ஆகிக்காங்கன்னு சொல்லி அந்த தாய் தகப்பன்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது எது தெரியுங்களா? அந்த ஜெபம் தான். அந்த தாய் தகப்பனுங்க ஃபோன் நம்பர் சொல்லி கொடுத்தாங்களோ அட்ரஸ் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியாது, ஆனால் அவங்க ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு. நீ சாப்பிடு முன்னாடி என்னம்மா பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருந்தோமே உடனே எடுத்து பசி எடுக்குதுன்னு சாப்பிட கிடையாது. அந்த கண்களை மூடி தேவ பயத்தோடு அந்த குழந்தை ஜெபிக்கிறத பார்த்தோன்னா தான் அந்த பெற்றோருங்க என்ன பண்ணாங்கோ, போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த குழந்தைய வந்து அவங்க தாய் தகப்பன்கிட்ட சேர்த்தாங்க. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறதான தேவ வார்த்தை, ஜெபங்கள், தேவனுடைய வழிகள், அதெல்லாம் இந்த சின்ன வயசில் கர்த்தர் உங்ககிட்ட ஒரு குழந்தைய கொடுத்தாரா, அந்த குழந்தைய வந்து ஏதோ வளர்க்கணும்னு சொல்லி வளர்க்காதீங்க, ஏனோ தானோன்னிட்டு வளர்க்காதீங்க. அந்த குழந்தைங்கள வந்து தேவ பயத்திலையும் தேவ பக்தியிலையும் வளர்க்கும் பொழுது அவர்கள் பெரியவர்கள் ஆகும் பொழுது உங்களுக்கும் சரி, சபைக்கும் சரி, அவங்க சமுதாயத்துக்கும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? உங்கள்
பிள்ளைங்களை நீங்கள் எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ பயத்தில் வளர்க்குறீங்களா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா? அவங்க உட்காரும் பொழுதும், எழுந்துக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், அவங்க படுக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து வளர்த்துக்கீங்களா? தீமோத்தேயுக்கு அவங்க இதுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவங்க பாட்டிக்குள்ளே, அவங்க தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுங்க? அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க, நடைமுறையில் பார்த்தார் தீமோத்தேயு. பார்த்து தான் அந்த மாதிரி வளர்ந்தார். அப்போ இந்த வேலையில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சரியாக வளர்க்காமல் இருந்தீங்கனாக்கா ஆண்டுகிட்ட ஞானத்தை பெற்று பிள்ளைங்களை நடத்த வேண்டிய வழியில் அவங்கள நடத்துங்க. பெரியவங்கள ஆகியும் அவர்கள் விடாத தேவ பக்தியிலும் தேவனுடைய வழியில் அவங்க நடப்பாங்க. இந்த வேலையில் கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாக்கிய கத்த நீங்கள் ஆசிர்வதிப்பீராக ராஜா. அநேக முறையில் தாய் தகப்பனை தன் பிள்ளைக்கு அப்பா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய தாங்க ஆண்டவரேன்ட்டு நீங்களும் இறக்கப்பட்டு குழந்தைங்களை கொடுக்கும் பொழுது அப்பா அந்த குழந்தைங்கள அப்பா எப்படியெல்லாம் வளர்க்குறாங்கன்னுட்டு அநேக தாய் தகப்பனுங்க ராஜா சரியான விதத்தில் கவனிக்காமல் பராமரிக்காமல் அப்பா அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அடம் பண்ணால் கூட விட்டுட்டு ராஜா அப்பா மொபைல் கேட்டால் கொடுத்துட்டு அது போலெல்லாம் வளர்த்துடுறாங்க. அதுக்கு பிறகு அப்பா பிள்ளைங்க குறிச்சி அப்பா தாய் தகப்பனுங்க வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்பா எவ்வளோ அழகாக சொல்லுகிறத ராஜா, பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் பெரியவனாகியும் அதை விடாது இருப்பான் என்று அப்பா இந்த சிறு வயதுலேருந்து அப்பா தாய் தகப்பனுக்கு நீங்கள் கொடுக்குறதான குழந்தை ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியே தான் அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த பிள்ளைங்களை தேவ பயத்துலையும் தேவ பக்திலையும் அப்பா இந்த சின்ன வயதுலேருந்து அப்பா சொல்லி கொடுத்து பெற்றவங்க வளர்க்க என் தேவனாக்கிய கத்தை நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைங்க ரஞ்சா சமுதாயத்துக்கும் ரஞ்சா சபைக்கும் அப்பா உங்களுடைய ஊழியத்துக்கும் அப்பா உங்களுடைய ராட்சத்துக்கும் அந்த பிள்ளைங்க ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருக்குவாங்க. ஆண்டவரே ஒரு சில தாய் தகப்பனுங்க தன் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்களே நான் இப்போ எப்படி சொல்லி கொடுப்பேன்ட்டு யோசிக்கிற பிள்ளைங்களுக்கு என் தகப்பன் நீர் அப்பா அவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அப்பா எப்படி பயபக்தியோடு அப்பா தன் பிள்ளைங்களை வாலிப பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்கள அப்பா அதே ஒழுக்கத்தில் அதே பயபக்தியில் அதே கீழ்ப்படிதல் அப்பா நல்ல குடும்பமாக வளர என் தேவனாக்கிய கத்தை நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் என் தேவனாக்கிய கத்தை நீங்கள் ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.